My dear students, இன்னைக்கு நாம 10th CBSE Mathsல chapter 1 பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 கிளாஸ் முடிச்சிருக்கேன். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இதுல every composite number can be expressed as a product of primes and the factorization is unique. அதுல அது அப்படிதான் எழுத முடியும் except for the order in which the prime factors occur. ஆர்டர் வேணா மாறும், ஆனா நம்ம ஒரே ஒரு யூனிக் அதுல தான் எழுத முடியும். அதனுடைய காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ் as a product of primes. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 24 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த தியரம் என்ன சொல்றதுன்னா, இந்த பிரைம் ஃபேக்டர்ஸா போடணும். 2 12 2s are 24, 2 6 2s are 12, 2 3. அப்போ 24 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னா 2 into 2 into 2, அதாவது 2 கியூப்னு போடலாம், into 3. அப்போ 24 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் 2 கியூப் into 3 போடலாம். அப்படி இல்லைன்னா 3 into 2 கியூப்னு போடலாம். ஆர்டர் வேணா மாத்திக்கலாம். திஸ் இஸ் அ யூனிக்னஸ். இப்படிதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், வேற எப்படியும் எழுத முடியாது. 24க்கு 2 கியூப் into 3, 2 கியூபும் 3யும் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ல எவரி காம்போசிட் நம்பர் 24 is a composite number can be expressed as a product of primes. இங்க எழுதியிருக்கேன் 24 product of primes எழுதியிருக்கேன். and the factorization is unique. இப்படி எழுதியிருக்கேன் இல்லையா, இது யூனிக். 2 கியூபும் 3யும் தான் வரும். ஆர்டர் வேணா மாத்திக்கலாம். 2 கியூப் into 3 போட்டாலும் ஒண்ணுதான், 3 into 2 கியூப்னு போட்டாலும் ஒண்ணுதான், எப்படி வேணா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இப்போ நம்ம பார்க்க போற ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம். let p be a prime number and a be the positive integer. if p divides a square, then p divides a. இப்போ நம்ம இதனோட ப்ரூஃப் போட போறோம். நல்லா கவனிக்கணும், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம் இது. இப்போ நான் இந்த ப்ரூஃபை நான் எப்படி டெவலப் பண்ண போறேன் அப்படின்னா, from the fundamental theorem, of arithmetic, என்ன படிச்சிருக்கோம்? நம்பர் a can be expressed. Number a can be expressed a equal to p1 into p2 into p3 into etc into pn. let it be. நான் எடுத்துக்கிறேன். அதாவது a அப்படின்ற ஒரு இன்டீஜரை நம்ம from the fundamental theorem of arithmetic என்ன சொல்றதுன்னா, பிரைம் நம்பர்ஸோட ஃபேக்டரைசேஷனா யூனிக்னஸ்ல எழுத முடியும்னு. அப்ப a அப்படின்ற நம்பரை I am going to write it as a prime factors p1 into p2 into p3 up to pn. Suppose if it is a squared, ஏன்னா இங்க என்ன இருக்கு, p divides a square இருக்கு. p divides a square இப்படிதான் போடுவாங்க அந்த சிம்பிள், p divides a square. இப்போ p divides a square என்ன மீனிங் சொல்லிடுறேன், a ஸ்கொயரை p ஆல டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். இதோட மீனிங் p divides a square. இப்போ எனக்கு a ஸ்கொயர் வேணும். a ஸ்கொயர் எப்படி எழுதலாம், a into a ன்னு எழுதலாம். நல்லா கவனிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஏக்கு நம்ம என்ன போடலாம், p1 into p2 into etc pn போட்டுக்கலாம். ரெண்டாவதுல இருக்கிற ஏக்கும் அதே போட்டுக்கலாம், p1 into p2 into etc into pn போட்டுக்கலாம்.
அப்போ ஏ ஸ்கொயரை நான் வந்து இதை மாதிரி ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். திஸ் ஐ எம் கோயிங் டு ரைட் இட் ஆஸ் இங்க இருக்கிற P1ஐயும் இங்க இருக்கிற P1ஐயும் மல்டிப்ளை பண்ணா we get P1 squared into P2 squared into etc. நமக்கு என்ன கிடைக்கும்? Pn squared கிடைக்கும். This is equation number 1. நான் டைரக்டாவே போட்டுக்கிறேன் சார் அப்படின்னா டைரக்டா போட்டுக்கலாம். பட் இங்க வந்து a ஸ்கொயரை வந்து நம்ம a into a அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். இங்க ஒரு சின்ன நோட் தரேன் பாரு, நானு லிட்டில் பிட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. P divides A அப்படின்னா என்ன பண்ணணும்? A divided by P ன்னு அர்த்தம். அதுதான் P divides A ன்னு எழுதும். அதே மாதிரி P divides A squared அப்படின்னா என்ன மீனிங்? A square divided by P ன்னு அர்த்தம். இது நம்ம வந்து சிம்பாலிக்கலி எப்படி எழுதுவோம்னா P divides A, P divides A squared இப்படி எழுதும். இதுல எல்லாம் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ நான் இந்த தியரமை எப்படி ப்ரூஃப் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. 3 divides 27 அப்படின்னா என்ன மீனிங்? 27 3 ஆல டிவைட் பண்ணா the remainder is 0. That is 3 divides 27. இந்த எக்ஸாம்பிள ஞாபகம் வச்சுக்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இந்த தியரத்துக்கு வரும். எனக்கு a ஸ்கொயர் என்ன வந்திருக்குன்னா P1 ஸ்கொயர் P2 ஸ்கொயர் into Pn ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இதுல என்ன given அப்படின்னா P divides A square இது given. அப்போ P is one of the prime mark. P is one of the prime factor of யாருக்கு? A squared. எனக்கு புரியலையே சார். இப்போ நான் என்ன சொன்னேன்? 24 இருக்கு. 24ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் சொல்லு? 2, 12, 2, 6, 2, 3. அப்போ 24ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 cube into 3 கிடைச்சிருக்கு. நல்லா கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன்? 3 divides 24 அப்படின்னு சொல்றேன். 3 divides 24. இங்க எப்படி P divides A ஸ்கொயரோ அதே மாதிரி 3 divides 24 அப்படின்னா என்ன மீனிங்? 24 3 ஆல டிவைட் பண்ணா 8 3s are 24. the remainder is என்ன வருது? 0. அப்போ இந்த 3 என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபேக்டர் பிரைம் ஃபேக்டரா இருக்கும். இட் இஸ் a prime factor. அதேதான். இப்போ P divides A ஸ்கொயர்னு நீ எழுதியாச்சுன்னா இந்த P என்னவா இருக்கும்னா பிரைம் ஃபேக்டரா இருக்கும். யாருக்கு? A ஸ்கொயருக்கு. நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த P is one of P1, P2, P3, Pn. அப்போ இந்த பிரைம் ஃபேக்டர் P நீங்க எழுதிருக்க இல்லையா? P1, P2, P3 அதோட ஃபேக்டர்ஸ் எழுதுன இல்லையா? அதுல யாராவது ஒருத்தரா இருப்பாங்க. இட் இஸ் P is one of P1, P2 up to Pn. அதுல யாராவது ஒருத்தரா இருப்பாங்க. அப்போ A எனக்கு என்ன கிடைக்குதுன்னா P1, P2 அப்படின்னு பிரைம் ஃபேக்டரைசேஷன் அந்த தியரம் பிரகாரம் இதை எழுதுறோம். அப்போ ஏவை வந்து P1, P2, P3 எழுதலாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏவோட ஃபேக்டர் P1, P2, Pn இருக்கு. இந்த P1, P2ல தான் யார் இருக்கு? P இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கோம். therefore இந்த லாஸ்ட் லைன்ல என்ன எழுதிடலாம்னா P divides A. அதனால P divides A வா இருக்கு. hence proved. நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்றேன். கொஸ்டின் வந்து P divides A square. P divides A square அப்படின்னா நீங்க எப்படி போடணும்?
a ஸ்கொயர் பை பின்னு அர்த்தம். அப்போ ரிமைண்டர் இதுக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். அப்படின்னாலே p ஒரு ஃபேக்டர். p இஸ் ஒன் ஆஃப் த பிரைம் ஃபேக்டர் ஆஃப் a ஸ்கொயர். இவங்க கொடுத்துருக்கிற இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்போ p வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னா நாம வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இது a ஸ்கொயர்ல யார் இருக்காங்கன்னா a அப்படின்ற இன்டீஜர்ல யார் இருக்கு அப்படின்னா p1 p2 p3 pn இருக்கு. அப்போ a ஸ்கொயர்லயும் யார் இருக்காங்க, p1 p2 pn and p1 p2 pn. அப்போ இந்த ஸ்டெப்பை பார்க்கணும். p is ஒன் ஆஃப் த பிரைம் ஃபேக்டர் ஆஃப் a ஸ்கொயர்னு வந்ததுனால நிச்சயமா இந்த p அப்படின்றது p1 p2 p3 அப் டு pnல இங்க இருக்கிற இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ்ல ஏதாவது ஒண்ணா இருக்கும், இதுல இருக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா a அந்த இன்டீஜர் எப்படி இருக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம், p1 p2 அப் டு pn இருக்கு. இதுல ஏதாவது ஒரு நம்பர் இந்த p இருந்ததுன்னா நிச்சயமா p டிவைட்ஸ் a அந்த தியரம் ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த தியரம் நல்லா எழுதி பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் போட போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5005 இந்த நம்பரை வந்து எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் பிரைம். இதை வந்து என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் பிரைமா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் புக் வச்சு படிங்க. அப்போ நான் வந்து 5005 வந்து ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸாக போடணும். 5 போட்டேன்னா 1001 வரும். இது 7ல் போகும். இதுதான் ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. 143 வரும். திருப்பி இது 11ல் போகும், 13 வரும். 13 போட்டிங்கன்னா 1 வரும். அப்போ 5005ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. 7 11 into 13 இதுதான் அதோட ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் பிரைம். இதுதான் யூனிக்னஸ். இதை தவிர வேற எப்படி எழுத முடியாது. ஆர்டர் வேணா மாத்திக்கலாம். சார் நான் 13 போட்டுக்கிறேன், 11 போட்டுக்கிறேன், 5 போட்டுக்கிறேன், அப்புறம் 7 போட்டுக்கிறேன், எப்படி வேணா போட்டுக்கலாம். ஆனா இதை தவிர வேற எந்த ஆன்சரும் வராதுன்றது தியரம். ஸோ இதை மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இதோட ஒரு ரூல் இருக்கு. எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணினா ப்ராடக்ட் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் கிடைக்கும். ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். இப்போ உங்களுக்கு ஏ கமா பி அப்படின்னு ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஏ கமா பின்னு ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 2 நம்பரோட எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பியையும் ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பியையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும். ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது. அப்போ ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போனா p of x into q of x which is equal to LCM into HCF அப்படின்னு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ல படிப்போம். இப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர்ஸா போடும்போது the given numbers AB equal to LCM into HCF அப்படின்னு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நம்ம சில ப்ராப்ளம் போட போறோம். So question number 2, find the LCM and HCF of the following pairs of integers and verify that
LCM into HCF equal to product of two given numbers. போர்டு எக்ஸாம்ல இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, 26 and 91க்கு we have to find LCM and HCF. ஃபர்ஸ்ட் 26 எழுதிக்கணும், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் போடணும். 13 2s are 26. அதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாது. 91 எடுக்கும்போது 7ஆல தான் போட முடியும், 13. அப்போ எனக்கு 26க்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா 2 into 13 கிடைக்குது. 91க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7 into 13 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து HCF போடணும். HCF அப்படின்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கணும், லீஸ்ட் பவராக இருக்கணும். ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது 13 தான், அதை தவிர யாரும் இல்லை. LCM அப்படின்னா ஆல் டேர்ம்ஸ் ஹையஸ்ட் பவர். 2 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, 13 அதான் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, அது ஒரு வாட்டி எழுதியாச்சு. 7 அப்போ 2 into 13 into 7 இதை மல்டிப்ளை பண்ணினா 182 வரும். அப்போ நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோ. அப்போ நம்ம வந்து இதை வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ராடக்ட் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ் போட போகிறேன். ப்ராடக்ட் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ் யாரு, 26 into 91, அதை ப்ராடக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 1ஆல 26 மல்டிப்ளை பண்ணும்போது 26, 9ஆல பண்ணும்போது இது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன், HCF-ஐயும் LCM-ஐயும் மல்டிப்ளை பண்ண போறேன். LCM into HCF-னாலும் HCF into LCM-னாலும் எது வேணாலும். அப்போ அது எவ்வளோ இருக்குன்னா 182 into, அதான் LCM வந்து 182 இருக்கு, HCF வந்து we are having 13 இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணு. 1ஆல 182 மல்டிப்ளை பண்ணும்போது 182. இங்க பாரு, இந்த ஆன்சரையும் பார்த்துக்கோ, இந்த ஆன்சரையும் பார்த்துக்கோ. ஃப்ரம் அபவ் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM into HCF வெரிஃபை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு. இதுதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஹோம்ஒர்க் போட்டுட்டு கமெண்ட்ல வந்து இதோட ஆன்சர் போடுங்க. 500க்கும் 92க்கும் நீங்க வந்து LCM HCF கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். 336 and 54 பிரைம் ஃபேக்டர்ஸ் மெத்தட்ல LCM HCF கண்டுபிடிச்சு இதுக்கு வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம போட போற கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 3. Given that HCF of 306, 657 equal to 9. Find LCM of 306, 657. இது வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட். இப்போ நம்ம ஒரு ரூல் படிச்சிருக்கோம். இதுல வந்து நம்பரே கொடுக்கலன்னு நினைக்காது. நம்பர் தோ கொடுத்துருக்கு, 2 நம்பர். அப்ப கிவன் நம்பர்ஸ் 306, 657. ப்ராப்பர்ட்டி என்ன படிச்சிருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப்
product of given numbers equal to LCM into HCF of the numbers. Product of numbers 306 into 657 equal to LCM, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். HCF கொடுத்தாச்சு, இதோ இருக்கு 9. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 9ஆல இந்த 657ஓ இல்ல 306ஓ கட் ஆகுதான்னு பார்க்கணும். நான் 306 முதல்ல ட்ரை பண்றேன் 9ஆல. 3 9s are 27, 36. 4 9s are 36, remainder 0. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த 9ஆல இந்த 306 கட் பண்ணும்போது எனக்கு 34 வருது. அப்போ இப்போ எனக்கு LCM வேணும். அப்போ LCM equal to 657 into 34. இந்த ரெண்டு ஆன்சரையும் நீ மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சுன்னா உனக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் LCM. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, ஈஸியான கொஸ்டின் கூட. அதாவது HCF கொடுத்துட்டு LCM கேட்குறாங்க, ரெண்டு நம்பர் கொடுத்தாச்சு. அப்போ நாம அந்த ரூலை யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் given two numbers equal to LCM into HCF அப்படின்ற இந்த ரூலை யூஸ் பண்ணி we are finding LCM. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, உங்க NCERT-ல இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 பவர் n ஒரு நம்பர். இந்தக்கு n-க்கு நீ என்ன வேணா போட்டுக்கோ, எனி நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா n is belongs to n அப்படின்னா n-க்கு வந்து 1ல இருந்து வேல்யூ போடலாம், எதை வேணா போட்டுக்கலாம். அந்த நேச்சுரல் நம்பர் எது வேணா போட்டா அதோட டிஜிட் 0ல முடியுமா? 6 பவர் n-க்கு என்ன வேணா போட்டுக்கோ, என்ன வேணானா n is belongs to n போட்டுக்கோ. அப்படி போட்டா 0ல முடியுமா அப்படின்னு கேட்க. புரிஞ்சுதா? சரி, இது எப்படி போடுறது? இது NCERT-ல இருக்கிற கொஸ்டின். அப்போ சொல்யூஷன் போடுறேன். if 6 power n ends with the digit 0, ஒருவேளை 6 power n, n-க்கு ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டு அது ends with 0, அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 0ல முடிஞ்சதுன்னா நிச்சயமா அது எதால டிவிசிபிள் ஆகும்? 5ஆல டிவிசிபிள் ஆகும். then the number is divisible by 5. கரெக்ட் தானே? லாஸ்ட் நம்பர் 0ல முடிஞ்சாலே அந்த நம்பர் எதுல தான் டிவிசிபிள் ஆகும்? 5ஆல டிவிசிபிள் ஆகும். அப்ப 5ஆல டிவிசிபிள் ஆகுதுனாலே then therefore 5 is a factor of 6 power n இருக்கணும். therefore 5 is a factor of 6 power n அப்படி இருக்கணும். ஆனா this is not possible. ஏன் this is not possible சொல்றோம்? why? இப்ப 6 power n I am going to write it as 2 into 3 whole power n. 2 into 3 6 power n. அப்போ நாம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பத்தி பார்க்கும்போது அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ், இப்ப 6ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 3 மட்டும்தான். அப்ப எனக்கு என்ன கிடைக்கிறதுனா இது 2 power n into 3 power n தான் கிடைக்கும். அப்ப 2ம் 3ம் தான் ஃபேக்டர்ஸா இருக்கு. here the factors are 2 and 3. அப்போ நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா prime factors are unique. அதான படிச்சிருக்கோம். prime factors are unique. Here 2 and 3 are only factors. அப்ப 5 வரல. அப்ப there are no other factors.
there are no other factors for 6 power n. அப்போ so இந்த கொஸ்டினை எழுதிட்டு therefore 6 power n cannot end with the digit 0. அதனால 6 power n 0ல முடியாது. அவ்வளவுதான். நான் ஏன் உங்களுக்கு எழுதி இதை சொல்லித்தரேன் அப்படின்னா, என்சிஆர்டியை பொறுத்தவரையிலையும் ஆன்சர் வந்து நீங்க எழுதி தான், இது மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதி தான் போடணும். இப்போ ஜேஇக்கு ப்ராக்டிஸ் பண்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டக் 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 டக்னு அந்த 1 மார்க்கை வந்து சூஸ் பண்ணி படிக்கிறதுனால இந்த ரைட்டிங் எழுதுறது வந்து வரமாட்டேது எக்ஸாமினேஷன்ல. அதனால வந்து மார்க் குறையும். இது மோஸ்ட் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டோடைய பெரிய டிராபேக் என்னன்னா, who they are practicing for JEE, அவங்களால கிளாஸ் ரூம்ல ரைட்டிங், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம் இதோ இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையா ஸ்டெப்ஸ், இதெல்லாம் எழுதுறதே இல்லை. அப்படியே அங்கங்க டைரக்டா ஆன்சரா இருக்கும். ஸோ அப்போ வந்து மார்க் வாங்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஒய் அதோட ரிசல்ட்டோட லாஸ்ட் ரிசல்ட் ஸ்டெப் எழுதணும். ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்றத ப்ரூவ்டுன்னு எழுதணும். இதெல்லாம் நீங்க பார்த்து இது மாதிரி எழுதணும். அதுக்கு தான் நான் டீச் பண்ணும்போதே என்ன பண்றேன், உனக்கு என்ன எழுதணுமோ எக்ஸாம்ல அதை மாதிரி நான் நடத்திட்டு இருக்கேன். அப்போ நீ வந்து இந்த மேக்ஸை கவனிக்கும் போது நோட்டை வச்சு கொஸ்டின், இந்த கொஸ்டின் என்சிஆர்டியில் இருக்கு, அப்போ நான் முதல்ல கவனிச்சிரு ஃபுல்லா நான் என்னென்ன சொல்றேன்னு. அப்புறம் என்ன பண்ணு, ஸ்டில் பண்ணி நோட்ல எழுதி வச்சுட்டு இதே மாதிரி நீ எக்ஸாமினேஷன்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்தனா நல்ல ஃபுல் மார்க் எடுக்கலாம். அதர்வைஸ் கவனிச்சுட்டு ஓனா எழுதுறதுனா எழுதிக்கோ. பட் என்னன்னா வெறுமனே வந்து டைரக்டா ஆன்சர் எழுதுற பழக்கத்தை ஏற்படுத்திக்காத. இது என்னுடைய அனுபவத்தில் சொல்ற பேப்பர் வேல்யூஷன்ல. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் ரிமெம்பர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5. Explain why 7 into 11 into 13 plus 19. Sorry. And 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers. ஏன் இதை வந்து காம்போசிட் நம்பர்ஸ் சொல்றோம்? why we are telling the above 2 கொடுத்திருக்கிறது எல்லாம் காம்போசிட் நம்பர் சொல்றோம். இதுக்கு நான் சொல்யூஷன் போடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். 7 into 11 into 13 plus 13 இருக்கு. If you take this 13 commonly, அப்ப உள்ள என்ன இருக்குன்னா 7 into 11 plus 1 இருக்கு, which is equal to 13 into, this is 77 plus 1 78, multiplication of two numbers. இது என்ன ஆயிடுச்சுன்னா காம்போசிட் நம்பர் ஆயிடுச்சு. Explain why these are all composite number. அப்போ அதுதான் 78 into 13 காம்போசிட் நம்பர் ஆயிடுச்சு. இதை இன்னும் நீ ஸ்பிளிட் பண்ணினா என்ன ஆகும்னா, இந்த 78 we can write it as a prime factors. 2 போட்டோம்னா 3 2s 9, 3 போட்டோம்னா 13 3s are. அப்போ என்ன பண்ணலாம்னா, this is equal to 13 into this 78 எப்படி எழுதலாம்னா 2 into 3 into 13 எழுதலாம். This is 13 squared into 2 into 3 அப்படின்னு எழுதுறதுனால ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ். இது வந்து காம்போசிட் நம்பர். இதுதான் ரீசன். which is equal to product of primes. Product of primes வந்திருக்கிறதுனால which is equal to composite number அப்படியும் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ரீசன் சொல்லிட்டோம். இப்போ செகண்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா,
7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. இதுல இருந்தும் நான் என்ன பண்றேன், I am going to take 5 commonly. அப்ப 5 எடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது, 7 into 6 into 4 into 3 into 2. இந்த 1 விட்டுடலாம், 1 போடணும்னு அவசியம் இல்லை. இங்க ஒரு 1 இருக்கு, பிளஸ் 1. அப்ப 5 into 7 into இந்த 6 என்ன பண்ணிக்கிறேன், நான் 3 into 2 போட்டுக்கிறேன், பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிச்சுக்கிறேன். இதை நான் 2 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன், 4. இதை 3 into 2 plus 1 அப்படி போட்டுக்கிறேன். இது 1008 plus 1 வரும். 5 into 1009 வரும். அப்போ 5 ஒரு பிரைம், 1009 ஒரு பிரைம். ஏன்னா இங்க எல்லாமே பிரைம் ஆயிடுது. இதுவும் ஒரு பிரைம், which is equal to composite number அப்படின்னு எக்ஸாம்ல எழுதினா போதும். நான் எப்படி போட்டு கொடுத்துருக்கணும் அதே மாதிரி போட்டா போறோம், அவ்வளவுதான். அப்போ இதை காம்போசிட் நம்பர்னு ப்ரூவ் பண்ணோம், ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ் ப்ரூவ் பண்ணா போதும். அடுத்தது இந்த எக்ஸசைஸ் 1.1 தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டு கொடுத்துருக்கேன், இந்த 5005 போட்டு கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் as a product of its prime factors. இப்போ 140 இருக்குன்னா prime factors 2 போடு 70, 2 போடு 35 வரும், 5 போடு 7 வரும். அப்போ 140யோட prime factors என்னன்னா 2 square into 5 into 7. இது ஆன்சர். இதே மாதிரி இங்க இருக்கிற 156க்கு இதெல்லாம் போடு. செகண்ட் கொஸ்டின், find the LCM and HCF of the following pairs of integers and verify that LCM and HCF equal to product of the two numbers. இதுவும் போட்டாச்சு. மூணாவது கொஸ்டின் பாருங்க, find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. மூணு நம்பர் கொடுத்துட்டு they are asking LCM and HCF. இப்ப பாரு, கொஸ்டின் நம்பர் 3 நான் போட போறேன். தோ இருக்காரு, தோ இருக்கு பாரு. Find the LCM and HCF of the following. இதுல 12, 15, 21. இதுக்கு ஃபர்ஸ்ட் 12 எடுத்துக்கோ, 2, 6, 2, 3. 15 எடுத்துக்கோ, 3 போடு, 5 3s are 15. 21 எடுத்துக்கோ, 7. அப்போ 12ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னா 2 ஸ்கொயர் into 3. நல்லா கவனிக்கணும். 15ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன வருது அப்படின்னா 3 into 5. 21ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன வருதுன்னா 3 into 7. இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து HCF போட போறேன். HCFனா என்னன்னா மூணுத்துலயுமே காமனா இருக்கணும். காமன், தட் இஸ் கீவேர்ட். காமன், காமன் ஃபேக்டர், காமன் ஃபேக்டர், தட் இஸ் அ கீவேர்ட். லீஸ்ட் பவர், மூணுத்துலயும் காமனா இருக்கணும், லீஸ்ட் பவரா இருக்கும். மூணுத்துலயும் காமனா இருக்கிறது பாரு, இங்க 2 இங்க இல்ல, 3 தான் இருக்காரு மூணுத்துலயும். லீஸ்ட் பவர் 3 தான். அப்ப HCF எவ்வளோ? 3. வாட் இஸ் LCM? ஹையஸ்ட் பவர். 2ஓட ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர். 3ஓட ஹையஸ்ட் பவர் 3 power 1, 3 தான். 5ஓட ஹையஸ்ட் பவர் 5 தான். 7ஓட ஹையஸ்ட் பவர் 7 தான். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4. 4 into 3, இது ஒரு 5 into 7. 4 3s are 12. 12 5s are 60. அப்ப எனக்கு என்ன வரும்? 60 into 7 வரும், 420 வரும். இதான் என்னது? LCM. அப்போ இங்க கொடுத்திருக்கிற இந்த கொஸ்டினுக்கு 12, 15, 21 இதுக்கு find LCM and HCF of the following integers by applying the prime factorization method. இப்படிதான் போடணும். அடுத்த கொஸ்டின் இருக்கு பாரு, 17, 23, 29. அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கொஸ்டின் எடுத்துக்க போறேன், 17, 23, 29.
17 ஒரு பிரைம் நம்பர் தான், இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. 23 ஒரு பிரைம் நம்பர் தான், 29 ஒரு பிரைம் நம்பர். அப்போ ஆஸ் இட் ஆஸ் இது 8, 9, 25. அப்ப 8 வந்து 2 கியூப்னு போடலாம், 9 வந்து 3 ஸ்கொயர்னு போடலாம், 25 5 ஸ்கொயர்னு போடலாம். இப்பதான் கவனிக்கணும், இது மூணுத்துலயுமே காமன் நம்பர் இல்ல. இல்லைன்னா எச்சிஎஃப் வந்து 1ன்னு அர்த்தம். எதுவுமே காமனா இல்லை. இப்ப இதை எடுத்துக்கோ, 17, 23, 29, இது மூணுமே பிரைம் நம்பர், இது காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. அப்ப எச்சிஎஃப் வந்து யாரு? 1. அப்ப எல்சிஎம்னா என்ன? இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், அதான் எல்சிஎம். இப்ப இது மூணுத்துக்குமே காமன் ஃபேக்டர் இல்ல, இப்ப எச்சிஎஃப் வந்து 1 தான். எல்சிஎம் என்ன போடுவ? எல்லாத்துலயும் ஹையஸ்ட் பவர் 2ல ஹையஸ்ட் பவர் 2 கியூப், 5ல ஹையஸ்ட் பவர் 5 ஸ்கொயர், 3ல ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர். அவ்வளவுதான், இதை மல்டிப்ளை பண்ணி போட்டு வர ஆன்சர். இப்படி கொஸ்டின் நம்பர் 3 வந்து நீ பிராக்டிஸ் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 4 போட்டாச்சு, கொஸ்டின் நம்பர் 5 போட்டாச்சு, கொஸ்டின் நம்பர் 6 இப்பதான் போட்டு காமிச்சேன். இப்போ நம்ம பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் 7. இப்போ கொஸ்டின் நம்பர் 7ல நல்லா கவனிக்கணும், நான் நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. There is a circular path. There is a circular path around a sports field. ஒரு circular path இருக்கு. There is a circular path around a sports field. இந்த மாதிரி இருக்கு. Sonia takes 18 minutes to drive one round. சோனியா வந்து ஒரு ரவுண்ட் முடிக்க 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாளாம். While Ravi takes 12 minutes. ஆனா ரவி வந்து ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்கு 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். Suppose they both start at the same time. அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. Suppose they both start at the same point at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? எவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்றத கேக்குறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோனியாவும் ரவியும் ஒரே இடத்துல இருந்து தன்னுடைய ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் முடிக்கிறதுக்கு ரவிக்கு 12 மினிட்ஸ் தான் ஆகுது, ஆனா சோனியாக்கு 18 மினிட்ஸ் ஆகுது. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணுவாங்க, அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து எதுல வரும் அப்படின்னா எல்சிஎம்ல வரும், லீஸ்ட் காமன் மல்டிபிள் அதுல வரும். அப்போ 12க்கும் 18க்கும் we have to find LCM. 18க்கு போடும்போது அப்ப 12ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, 18க்கு வந்து 2 இன்ட்டு 3 ஸ்கொயர். நான் எல்சிஎம்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஹையஸ்ட் பவர், ஆல் டேர்ம்ஸ் ஹையஸ்ட் பவர். 2 அப்படின்னா அதுல ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர், 3னா அதுல ஹையஸ்ட் பவர் வந்து 3 ஸ்கொயர். வேற ஏதாவது இருக்கா பாரு, வேற எதுவும் இல்லை. அப்போ 4 இன்ட்டு 9 which is equal to 36 minutes. 36 மினிட்ஸ் கழிச்சு தான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மீட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்க புக்ல இருக்கிற 7th லாஸ்ட் கொஸ்டின், அதை நல்லா நீங்க போட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் 1 முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸசைஸ் 1.2 அதை வந்து நான் உங்களுக்கு போட்டு தரேன். எக்ஸசைஸ் 1.2 பொறுத்தவரையிலையும்
எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பாரு, புக்கில் வந்து நீ பார்க்காத, நீ ஓனாக போடு. ஓனாக போட்டேன்னா கரெக்டாக போட்டுருவேன். இப்போ நம்ம வந்து இதுதான் செகண்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இரேஷனல் நம்பர்ஸை டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதில் ஒரு தியரம் இருக்குது. ஸோ செகண்ட் எக்ஸசைஸோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரே கிளாஸில் இதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் எக்ஸசைஸ் 1.2 எல்லாத்தையும் போட்டு கொடுத்து இந்த செகண்ட் எக்ஸசைஸை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அப்படி நம்மளுக்கு சாப்டர் 1 முடிஞ்சிடும். டியர் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணி தரேன். உங்களை பொறுத்தவரையிலையும் சிபிஎஸ்சி மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிய போது உங்கள் ஸ்கூல்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டியூஷன் மேக்ஸை பொறுத்தவரையிலையும் நீங்கள் டியூஷனே போக வேண்டாம், அதுக்கு நான் ஷூரிட்டி தரேன். எல்லா ப்ராப்ளமையும் இங்கே சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். ஜேஇயில் வந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படின்றதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டேஞ்சன்ட் டீச்சிங் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு இருக்கிற டீச்சர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் நம்ம ஜூன் மாதத்துக்குள்ள சிபிஎஸ்சி 10th போர்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு போர்ஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி 10th ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 10th 12th இதில் லைனாக வரப்போகுது. அதனால் இப்போ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.